என்னுடைய மச்சானார் இருக்கிறாரே அவர் ஏறுவது என்ன வாகனம்? பரமக்கடவுள் ஏறுவது என்ன வாகனம்? ஆஹா, அது மட்டும் கிடையாது. என் மகன் இருக்கிறானே முருகன், அவன் ஏறுவதோ மயில் வாகனம். அது மட்டும் கிடையாது. என் மகன் பிள்ளையார் இருக்கிறான், அவன் ஏறுவதோ நான் ஏறுவதோ சிம்ப வாகனம். சிம்ப வாகனம். அது மட்டும் கிடையாது. என்னை கேட்டால் இந்த மாநில மக்கள்லாம் என்னை வைத்து பூஜை செய்வார்கள். இதோ இருக்கிறதோ கானகத்திலே பத்ரகாளியாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். முத்தண்டாவனத்திலே இதோ பத்ரகாளியாக இருக்கிறேன். இருந்தாலும் அமருவோம். யார் வருகின்றார் என்று பார்ப்போம். அடிக்கூடாது கட்டே அம்மா பக்கத்துல உட்காரா. நானும் வேட்டையாடி வருகிறேன் என்று இந்த வனத்தில வேட்டையாடி சற்று அமர்ந்து போகலாம் என்று நான் செவனியான அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எவனோ ஒருத்தன் வந்து யாரு ஏறதா நான் யாரா இருந்தா உனக்கு என் உத்தரவு இல்லாம இந்த உத்தண்டாவனத்தில் அடி வைத்து எதிர்த்து வேற பேசுகிறான். அப்படி அதனால இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த உத்தண்டாவனத்தை விட்டு திரும்பி ஓய்வான். அதாவது அப்படி இல்லைன்னா ஒன்னால முடிஞ்சா பாரு. மாண்டு போயிடாத. இந்த உத்தண்டாவனத்தை விட்டு அதாவது உன் முயற்சியை கைவிட்டு திரும்பி ஓடி சூர்யா. ஒரு பாடகசாலை என்பால் பொது, அதாவது ஒரு நந்தவனம் வனம் என்றால் பொது. இப்படி அனைத்து அதாவது ஒரு ஏரி என்றால் பொது. இப்படி பொது இடத்துல இருக்க கூட சரி நாமல் அதர்மத்தை கையாளக்கூடாது அப்படி என்று நான் செவரியான அமர்ந்திருக்கும் போது இப்படி அவனோ ஒரு வந்தோம் எதிர்க்க விடக்கூடாதமான வார்த்தைகளை பேசி சண்டைக்கு கூப்பிடுறான். இனிமேல் இவனை விடலாமா? ஆனால் இதற்கு பிறகு அவனை விடக்கூடாது என்று அவனை நான் அடிவாதனம் அடித்தேன். அடிக்கும் அவன் ஓடி சென்றான். ஓடி சென்று இதோ இதுக்குள்ளாரே அவன் அழைக்கிறமாக இந்த தாளை உடைக்கிறான். அவன் என் கோபத்திற்காக
இதுக்குள்ளார போந்தான் அந்த கதவை நான் காலால் எட்டு உடைத்த போது இங்கேயோ வந்து பேயோ போதுமா தெரியல. இங்கேயோ ஒன்று வந்து யாரா எழுறானது எங்க அந்த பையன்? இப்படி சாபத்தை டேய் படிப்பையனே, நான் அமர்ந்திருக்கும் இந்த ஆலயத்திலே இப்பொழுது என் தாளை உடைத்து விட்டாய், காலை எட்டி உதைத்தாய். எப்போ என் கையினால் இழுத்து என் காலால் உதைத்தாயோ அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு முனிவர் வந்திருந்தான் சனாமுனி, அவனை அடித்து ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் எவன் ஒருத்தவனை அடிக்கிறாயோ அவனை உன்னை விட்டு புறமுதுகு காட்டு ஓடுகின்றானோ அவனை திருப்பி விட்டுவிட தவிர திருப்பி இரண்டாவது தொருத்தி அடிக்க கூடாது. அவனை நீ தொருத்தி அடித்ததால் உன் கை ஒரு கை மார்கால் வாங்க வேண்டும். இதை பிடி சாபத்தை தாய் வளர்த்ததால் ஒரு கால் வாங்க வேண்டும். சூர்யா ஐயா, அதாவது இப்போ அந்த முனிவன் என் கோபத்திற்கு ஆளாகி விட்டான் என்று எதிர்பாராத வண்ணமாகவே நானும் அவனை திரட்டி சென்ற போது அப்பொழுது அவனோ சென்று ஒரு ஆலயத்துக்கு உள்ளாரே வந்து கொண்டான். அவன் போய்விட்டானே என்று என் கோபக்குறியாக அந்த தாளை நான் இழுத்து நான் வெட்டி உணர்த்தபடியினால் அங்கே அந்த ஒரு ஆலயத்தில் இருந்த ஒரு காளிகா தேவியானது எப்போது எட்டி உணர்த்தாயோ உணர்த்த கை கால்கள் உனக்கு மார்கை வாங்கி தருவது இப்படி சாபத்தை அப்படி என்று எனக்கு சாபத்தை கொடுத்தது. இது எப்ப வரும்போது வந்த வர்ணனைக்கு பேசுவோம் அப்படி இருந்து போயிடும் என்ற இப்போ நான் எப்படி போறேன் தான் இப்போது வேட்டைகள் ஆடி விட்டோம். இப்ப நான் எப்படி போறேன் சாமி வேட்டைகள் ஆடியவாறு வேட்டை ஆடி முடிஞ்சதால் என்ன பண்றீங்க? அதாவது மட்டங்க காலி வருவாய்கள் புறசாமி வேட்டைகள் ஆடவே புறப்பட்டேன் அப்படின்னு எழுதுகிறேன். வேட்டை ஆடி முடிச்ச உடனே புரிந்த வானவரை காட்டு இந்த புறசாமி வேட்டைகள் ஆடியவாறு இப்போ அதாவது இந்த வீரமுத்தானவன் வேட்டைகள் ஆடி அதாவது அப்பா அம்மா பார்க்க போகும் நேரத்தில் இந்த சமயத்திலே ஒரு நாளைக்கு மக்கள்கிட்ட ஆண்டு வர முடியாது. இதோ பொம்மலான வைக்கிறதா
அது கூட பூஜை எடுத்துக்கோ. மங்கையை அணிந்த மார்பம் காலியை அமைந்த காலம் கமல்சனை பிறந்த கையும் வேனில்லா துளசுமாலை வெந்நீரு நாம் அஞ்சாட்டி நீலமாமே நீயோனே என்னடியாவா போத்தி போத்தி சபையை பார்த்தாயா தேவர்கள் காணா பாதம் தசரதர் கண்டு கழிக்கும் மாதம் மாமலை பாடும் மாதம் இந்த பக்தர் எல்லாம் தேடும் மாதம் துஷ்டருக்கு எட்டாத பாதம் துஷ்டருக்கு எட்டாத பாதம் சொல்வனை அகற்றும் பாதம் ஏழையே நடியான் பாதம் இணையடி துதி செய்வோமே இப்படி சபை அமைந்திருக்கிறது இந்த சபை எதனால் அமைந்திருக்கிறது ஆமாங்க இப்படியாக மகா மதுரவீரனுக்கு திருவிழா செய்து என்னது சபை எதுக்கு மகா மதுரவீரன் ஓ இன்னைக்கா இன்னைக்கே முடித்து விட்டதா இன்னைக்குதான் ஓஹோ இப்படி சபை அமைந்திருக்கிறது ஆனா ஒரு மனிதனாக பிறந்துட்டால் தேவத்தவன் வேணும் இல்லையா அதனாலதான் தெருக்கூத்து வச்சிருக்காங்க எண்ணி எண்ணி காவியத்தை படித்து பாரா எண்ணேற காமங்கள் அது நோக்கம் பன்றியது வலகுத்தி போட்ட திருத்துவதான கீழாகுமா விடுங்கய்யா தம்பி சொல்லுங்க ஐயா நான் சொன்னேன் ஏன் உனக்கு என்ன விளக்க முடியுது என்னடா புரியுது ஒண்ணுமே புரியல ஒரு மனிதனை பிறந்துட்டால் ஒரு ராமாயணமோ இல்ல ஒரு மகாபாரதமோ ஒரு கந்த புராணமோ ஒரு சிவபுராணமோ ஒரு சத்திய புராணமோ ஒரு விஷ்ணு புராணமோ அத முழுசா படி நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நீ என்ன பண்ற படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வீதி வழியாக ஒரு பெண் வருகிறது பொண்ணா ஆமா பொண்ணுன்னா உண்டாட்டமா போங்க உண்டாட்டமா வரும்போது என்ன பண்ணுவ நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம பொண்ணுங்க உனக்கு நிறைய தெரியும் என்ன சொல்றேன்
கேக்குறீங்க கேக்குறேன் ஐயா கேக்குறேன் இருங்க நில்லுங்க நாலு ஒரு வணக்கம் நாலு ஒரு வணக்கம் வணக்கங்க மரியாதை கிடையாது. மூணு மகாராஜா வந்திருக்கிறார் என்றால் ஆமா ஆமா மகாராஜா என்ன உரைக்கிறாரோ அதற்கு செவி கொடுத்து கேட்கணும். கேட்க வேண்டும் அழகா படிச்சுட்டு இருக்கும்போது பெண் வருது, அந்த படிப்பு நாவும் அதனாலதான் திருச்சி டேமானி புதுசா படிச்சிருந்து நீ கலெக்டர் வேலைக்கு போயிடலாம். அந்த பாதியில விட்டதுனால பப்புன் கட்சி ரோல் போட்டுக்கிட்டு பொருட்கள் அடி வாங்கிக்கிட்டு ரோல் போட்டுக்கிறேன். அதுதான் எண்ணி காவியத்தை படித்து போற எண்ணேற காமங்கள் அதை நோக்கும் பன்றியது பலகுட்டி போட்டது பெருசு யானைக்கு ஆகுமா? யானைக்கு பன்றிக்கு என்ன சமம்? இப்படியாக யானை வந்து பெருசா இருக்கும் பன்னி வந்து சின்னதா இருக்கும். ரெண்டு கர்ப்பதான்னு சொல்றேன். பன்னி பலகுட்டி பன்னியாகப்பட்டது 6 மாதத்துக்கு முடிந்த அளவுக்கு குட்டி போடும். யானையாகப்பட்டது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குட்டி தான் போடும். நீ தானே மந்திரி, இதானே புத்தி உள்ள மந்திரி. இல்லனா பித்தல மந்திரி. புத்தி உள்ள மந்திரியா? ஆமா அடிக்கு போறியாடி. ஓகே போடாது. புத்தி உள்ள மந்திரி. மந்திரி சொல்லு. வராதுங்க. புத்தி உள்ள மந்திரி. புத்தி உள்ள மந்திரி. காலே புத்தி உள்ள மந்திரி. ஆமாங்க இதுக்குறா. ஒரு மகாராஜா எடுத்து வருவது தான் புத்தி உள்ள மந்திரி. மந்திரி. ஆமாங்க. என்ன பண்ண போற? ஏமா போடாத திருப்பி ஏத்த. அதுக்குள்ள வர வெறிகாட்டி விடுவோம். எக்கா கோயில் கட்டிக்கு போறாரு போடுங்களா. எக்கா சாமில. இது போடுவா. ஆட முண்டா போடுவா கட்டி. எங்க எக்கா எத்திரி போட்டாங்களா? கோயில் போடு. எங்க அக்கா அவங்க தோல் மேல போடு. தோல் மேலயா? थैंक यू சார். கதி எங்கூட்டா? இங்கதாங்க. எங்க? மந்திரி புத்தி உள்ள மந்திரி. பண்ணி 6 மாசத்துல சக்தர் மாதிரி குட்டி போடும். யானை 12 வருஷத்துக்கும் அது தகுந்த மாதிரி ஒரே குட்டி போட்டாலும் யானை என்ன பண்றாங்க? யானையை குளிப்பாட்டி ஆடாபரணம் உடுத்தி ஆலயத்துல வைத்து யானைய தெய்வமா வணங்குறாங்க. யானைய இவங்களெல்லாம் யார் தெரியுமா? யாரு? யானை. பெருத்த யானை. இவங்களெல்லாம் தெய்வம். நம்மளெல்லாம் கண்ணோக்கம் இடமெல்லாம் கடவுள் காப்பாயான அகத்தியர் வளர்ந்தடை வண்ணம் இளம்பரங்களுக்கு சொந்தமானவர் எவரோ, இறப்புக்கும் பிறப்புக்கும் எட்டானவர் எவரோ, மண்ணானவர் எவரோ, மரமானவர் எவரோ, செடியானவர் எவரோ, கொடியானவர் எவரோ தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாது. ஆண்டவன் ஒரு ஆண்டவன் செயல். ஆமா அவருக்கு ஒரு ஆள் தான் தெரியும். எப்படி? ஆமாங்க. அங்க போய் நம்ம துப்பு தெருக்கு தாராரு. ஓ கோபால். ஓ அப்படி இப்படி மரம் செடி கொடி புல் பூண்டு ஆமா நல்ல படைத்தவர் யாரோ இல்லையா? நன்னூறு சொல்லக்கூடிய இனிய கீரை 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 51 அச்சரம் 24 கல்வி காலம் 98 சத்துவம் 108 கீரம் கற்குணிந்த கவிமானவர்கள் எவரோ இல்லையா? ஆமாங்க. யாருமே தெரியாது. கவிமானவர் எவரோ தெரியாது. அப்பேற்பட்ட அப்பரது ஒப்பேற்ற இந்த அடியே நடிகை வந்தனம். நான் உங்களை படுத்த வேதம் காலம் முழுவதும் தான் நாதம் நான் வணங்கும் நாராயணன் பாதம் போற்றி 10 திங்கள் 300 நாள் சுமந்த என்னை பெற்றெடுத்த தாயாருக்கும் நல்ல அறிவுட்டு ஒரு மனிதனாக வளர்த்த என் தந்தையாருக்கும் அநேக வணக்கம். இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உத்தம சமயம் வாதம் உணவான வணக்கம். வந்தன பல வேண்டும் சொல்லி வஞ்சன சமயம் நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன், என்னுடைய ஊர் என்ன, பேர் என்ன அப்படி என்பது உனக்கு தெரியுமா? சொன்னால் தெரியுமா? சொல்ல முடியும். கோனாரி குப்பத்தை தகத்தோடு ராஜபடி வரக்கூடிய நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய வேதம் வந்து பொம்மநாயகர். நாடு என்ன?
நாடு என்ன? கோனேரிப்பு பட்டணம். ஆ? கோனேரிப்பு பட்டணம். கோனாரி குப்பம் பட்டணம். குப்பை பட்டணம். கோனாரி குப்பத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய வரக்கூடிய பொம்மல் நாயகர். நாயக்கர். எனக்கு ஒண்ணே ஒண்ணு. என்னது? எனக்கு தான் 3. என்னால 3? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஏய், எனக்கு ஒரு பெண்ணு. அதானே? எனக்கு 3. அப்படி பொம்மல் நாயகர் இருந்தாலும் இருந்தாலும் நான் யாரை விடுங்கள்? யாரு? நான் ஆண்டவன் பாதத்தை ஆண்டவன் பாதத்தை அப்படி பொம்மல் நாயகர் இருந்தாலும் ஆமா. ஒரு நாளும் தெய்வத்தை வணங்காமல் இருக்க மாட்டேன். ஆமாங்க. ஒரு தெய்வத்தை ஆண்டவன் சொல்லக்கூடிய எம்பெருமானை வணங்குவேன். தினதோறும் காலை மாலை மதியம் 3 வேளையும் தவறாமல் குளித்து விட்டு நீராடி விட்டு அந்த ஆண்டவனை பூஜை செய்வேன். அப்படி இருந்தாலும் நான் பொம்மை நாயகர் இருந்தாலும் இவருடைய மகளை அழைத்து வேண்டிய வேலைகள் இருக்கிறது. அதனால இவருடைய மகள் சொல்லக்கூடிய தெரியுமா? பொம்மி. யாரு? பொம்மி. நான் கூட்டி கூட்டு பார்க்கலாம். பொம்மன நாயக்கர் பட்டவர் மகளாக இருக்கக்கூடிய பொம்மி அழைக்க பொம்மி நாயகர் இருப்பார்.
கண்ணே வணக்கம். வணக்கம்மா. என்னடா ஆம்பளை பொம்பளை நீ? ஓ, என்ன வணக்கம்? வித்தியாசம் உனக்கு கொடுக்குற? போகட்டும். சமய பார்த்தாயா? எப்படி? சமய பார்த்தாயா? அம்மா, ஏய், உங்க பெயர்? சமய பார்த்தாயா? வாய மகாலட்சுமி கொடுத்த சபை. தேவம் போன்ற திருச்சபை. திருச்சபை. சபை முன்பதாகவே கண்ணே ஆமா. நான் முதல்ல படைத்த நாதன் நாதன். நாள்தோறும் நான் போற்றும் நாராயணன் பாதம் போற்றி முந்திய தவன் இருந்து 300 நாள் சுமந்து முத்தமிட்டு தாளாட்டி சீராட்ட பிள்ளை பெற்ற அம்மன்மார்களுக்கு நிகழ்ச்சி கோடி வந்தனம் என்னை இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உத்தமூர் சபை ஒரு வாதம் உளவான வணக்கம் வந்தனும் பலவாறாக சொல்லி நான் வந்தேனே சபைக்கு என்னுடைய விளக்கம் வா. கோணையூர் குப்ப பட்டணத்தை தக்கத்தோடு ராஜ பரிபாலம் செய்து வரும்படியானே என் தந்தையார் இருக்கிறாரு. நீங்க தான் பொம்மையா? நீங்க மறந்தே போட்டுமா? உங்க அப்பா கூட்டாருமா? பொண்ணு வந்திருக்காங்க. உங்கள் மகன் பொண்ணு வந்திருக்காங்க. சின்ன பொண்ணு தவறா பேசக்கூடாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா இன்னும் ஆவல நீ? என்னது? தந்தையே, அப்பா. என் தந்தையே சரினோ. இந்த உலகத்திலே ஒரு நோய் நோய் இல்லாம 100 ஆண்டு காலம் நல்லா என்னை வாழ்த்தி வரம் அளித்ததில் மிக்கதோ சந்தோஷம் ஆசீர்வாதம் பெற்றேன் அப்பா. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? அப்பா இன்னைக்கு உண்மையிலே சனிக்கிழமை இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா நீங்க லீவு, இன்னைக்கு லீவு, சனி ஞாயிறு லீவு. அதனால நந்தாவனம் சென்று தோழிகளோடு விளையாட்டு வரும் பாய். அப்படியா? நாளைக்கு விளையாடினாதான் நீங்க ஸ்கூலு. ஓஹோ, அதனால தோழியோடு சென்று நந்தாவனம் வன வேடிக்கை பார்த்து விட்டு சீக்கிரம் வந்துடுறியா? வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு போகலாமா தோழி? நந்தாவனம் போகலாமா? அடி வாடி அடி வாடி போகலாம். நந்தாவனம் வந்து விட்டோம். இந்த நந்தாவனத்துல இந்த நான் வளர்ந்து
நடக்கிறது. மானு ஓடுவதாம், மயில் ஆடுவதாம், குயில் கூவுவதாம், எவ்வளோ விசித்திரமா இருக்கிறது. இதனால வீட்டு உள்ளே அறிஞனுக்கு அண்ணா ஏடியம்மா இதெல்லாம் நந்தவனம் குச்சி பார்த்தோங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம்? ஏதான ஒரு கம்யூனிட்டி ஏதான ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஆனா விளையாடலாம் பொம்பளைங்க விளையாடுற விளையாட்டு என்ன இருக்குதுமா? பொம்பளைங்க விளையாடுறியா? ஆயம்மா பொம்பளைங்க விளையாடுற விளையாட்டு என்னமா? ஹாய் என்னம்மா? கும்மி அடிக்கலாமா? வா 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 வா. அலமரத்தை பாரு அடிமரத்து வேற பாரு. அலமரத்தை பாரு அடிமரத்து வேற பாரு. ஏய் என்ன பண்றீங்க? ஏய் பேட்டா டேய் ஏய் என்ன பண்றீங்க? நீ தான ஆள மரத்த பாரு அடி மரத்த வேற பார்க்க சொன்னா. அடி அவன் மானங்கட்ட மசாலு. அது பாட்டு நீ ஆலமரத்தை அடி வேறையும் மேல கத்தையும் பார்க்காத. சரி வேற பண்ணலவா? சரி ஓய் காடு வெட்டி நீ வயசுக்கு வந்துட்ட. வயசுக்கா? அது அப்படியே நான் வயசுக்கு நல்லா தானே வந்துக்கிறேன். எமன வயசுக்கு சாதி சரிதான் சரிதான். அதனால இப்ப என்ன பண்ணணும்? வயசுக்கு வந்துட்டா அப்படியா? அடி அண்ணடியம்மா அண்ணடியம்மா என்ன காரணம்? அதனால இருந்தாலும் இந்த ரூதுவான நேரம் நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமா ஒரு ஜோசியரை கூப்பிட்டு நீ யாரு? ஓஹோ சரி ஜோசியர் போய் கேட்டியா? கேட்ட உடனே என்ன சொன்னாரு? பாப்பா காலகத்துல ருதுவான நேரம் சரியில்லை அதனால மறு சடங்கு வர வரைக்கும் ஓஹோ காலகத்துல இருக்கணும். காலகத்திலே குடிசல் கட்டி விட்டு வைக்கணுமா? குடிசல் கட்டிட்டேன். அது என்ன பண்ணலாம் அப்புறம்? குடிசல் கட்டியாச்சா? எல்லாமே இருந்தாலும் என் பெண்ணுக்கு காவல் இருக்கணுமே. பகல்ல 1000 தாய்மா இருக்காங்க. பகல்ல ஆள் இருக்காங்க. நைட்ல நான் இருக்கிறேன். நைட்ல காவல் இருக்கணும். வால் எடுத்தபடியே எடுத்தபடி இருக்கணும். அப்படியே நான் பாத்து கொம்பு ஊதுனா அப்படியே இருக்கணும். நான் பாத்துட்டேன். அப்பா இப்ப எங்க போனோம்ப்பா? ஐயா குடிசல் கட்டி அப்படி பாதி கூடாது. சரி ஒத்துமா காவல் புரிய வேண்டும். ஏண்டா ஏண்டா ஐயா நான் நாய்க்கு பொண்ணு வாசி வந்துதா? பெரிய மனுஷன் ஆயிடுச்சு. அது வந்த நேரம் நேரம் சரியில்லை. ஓ அது ருதுவான நேரம் சரியில்லை. அதனால மறு சடங்கு ஆகிற வரைக்கும் ஊருக்கு மேல்புறத்துல கானகத்துல குடிசல் கட்டி விட்டு வச்சுக்கிச்சு. நைட்ல 1000 தாதிமார்கள், பகல்ல 1000 தாதிமார்கள், பகல்ல ராத்திரில ஒரு கால ஓஜல நான் இந்த ஒரு வட்ட பாறை
ஐயோ அம்மா நாள் வந்துட்டேன் இன்னும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுது நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு நாளைக்கு போச்சுன்னா நீ அந்த நாய்க்கு விட்டு நம்மளுக்கு சோறு கொடுப்பாங்க, நம்மளுக்கு நல்லா துண்ணலாம், நம்மளுக்கு நல்லா கொடுப்பாங்கதா. அடி சக்கிலி பெண்ணு சக்கிலி பெண்ணு இந்த மழை காத்து நான் எப்படி போவேன் எங்க போயிட்டு சொல்றேன் அந்த சடங்கு வந்து முடிஞ்சுனா மஞ்சள் தண்ணி சுத்தினாங்க, நான் மஞ்சள் தண்ணி சோறு போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு துண்ணலாம். சக்கிலி மாமா தொட்டில போட்ட பேர் நல்ல சோறு போடுவாங்க, நம்ம தொட்டில போட்டாங்க சோறு அது குண்டால கொடுப்பாங்க. இப்போ நீ பண்ற வேலை கேட்டா அதாவது காற்று இடியுமா இடித்து கொண்டு போய் வயசானவர் அப்பா போன்னு சொல்றியா? அப்பா நீங்க புலமிட வேண்டாம் ஐயா, சொல்றது கேளு கேளா மறுவாரி காட்டு நீங்க சின்ன காட்டு கூட சாண குசுன நீ போய் கேளான்றா ஈக்குதா சாண குசுன எதுக்குமோ நீங்க எதை புலம்புனாலும் என்ன தெரியுமா வேணும் நம்ம நாய்க்கு மட்டும் பொண்ணு. ஐயோ கேமையா மோசம் வந்துடும் சொல்லாத கேமையா ஐயோ சொல்லாத ஐயோ எல்லாம் சொல்ல வருது சொல்லட்டும் பேசாம நீ ஐயோ விவரம் வருவா மரியாதை மறுவாதையா சொல்றாரு. பாபா பொம்மி ஒருத்திச்சு அப்படின்னா பொம்மி ஒருத்திச்சு அதுக்கு என்ன பண்ணணும்? அட பெருமன் சாப்பிட்டு அது ருதுவான நேரம் தெரியலன்னு சோசிக்காரு கேட்டோம். ருதுவான நேரம் தெரியல பாரு சடங்கு வரும் வரை எப்படி பாரு சடங்கு வரும் வரை காயத்துல குடிச்சு கட்டி விட்டு வச்சிருந்தாங்க. பகல்ல 1000 தாய்மார் இருந்தாங்க, நைட்ல நான் மட்டும் இருந்தேன், காவல இருந்தேன். இன்னோட போனா சரியா போச்சு. நீ போய் கேப்பையா நீ போய் வையா கட்டாய் புடிச்சனே ஐயோ ஐயோ கேப்பையா அதனால நான் போக மாட்டேன். ஒண்ணா கறி போன்னு தள்ளுறா என்ன பிள்ளை நீங்கள் புரிகிற வேண்டாம் அங்கு இல்லை பூசிடாமல் எனக்கு விளையாடித்தார் அந்த நல்லதை பொம்மிக்காமல் நாம் கட்டி ஓகே மச்சான் கேப்பையா நான் பேசுறேன் சாட குடிச்சனே நான் சொல்லலாம் கேவா வாய் முடு ஒரு கடி கச்சா ஓட்டா ஓ நல்ல தொம்பற ஆளு நான் அடிக்க கூடாதுன்னு பாரு புள்ள வந்துக்கிட்டு பாரு என்ன நினைக்கிறீங்க? அப்படியே போடுறேன் கேப்பையா ராஜ் குச்சி நேக்கிற கேப்பையா நீ ஐயோ அம்மா அடிக்காதா நான் அடிக்கிறான மூணே பக்கமா அவ என்ன போட்டு குத்துறா நான் அடிக்கிறா நீ எதுக்கு அஞ்ச வேண்டாம், உன்னுடைய உள்ளம் உணர்ந்து மன நீ உருகிட வேண்டாம். அந்த பொம்மைக்கு காவல் நான்
கதை சிரிப்பா சிரிப்பா கேப்பையா சிரிக்க வச்சுடுவா. டேய், கேப்பையா? ஓயா, வா, வா. ஓயா ஏய், ஓயா. ஏய், ஓயா. ஏன்டா வாய் வாயே பேச்சு? வேணா மேல கை வச்சு பாக்குறியா? நீ ஒரு ஏப்பா என்ன சொல்லு வீட்டுல நட்டு போட்டா அது தலையில ஏறி விழுந்தது. எப்பா வீரமுத்து அப்பா சொல்றத கேட்காத ஐயன் சொல்றத கேட்காத அங்க போனா என்ன ஆகுதுடா கேட்டையோ போனே ஆனால் அங்க இருக்கக்கூடியது நாய்க்கர் வீட்டு பெண்ணு நீ போனா என்ன ஆகும் தெரியுமாடா அங்கு நெருப்பு பஞ்சு நெருப்பும் பத்தி பஞ்சு நெருப்பும் பத்தி பஞ்சு அது ஒரு நெருப்புக்கு சமானம் நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் அது காவலுக்கு போனா யாருக்கு மறு காய் போட கேட்பையோ ஓயா பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளும் பஞ்சு இங்க இருக்குது நெருப்பு அங்க இருக்குது அது எப்படி பத்து காத்தடிச்சா அம்மா தோலாம் 3 ஊடு எரியல அது எப்படி 10 ஊடு கூடு தாவும் அது மட்டுமா அம்மா அந்த பஞ்சு நெருப்பு நம்ம சப்பிலி விட்டு போயிருக்கோம் வர மாட்டேன் தம்பி அதுக்கு நீ ஒண்ணு போயிட்டு நீ போ அது மட்டும் இல்லடா நீ போக வேண்டுமானால் அவங்க நாய்க்கர் விட்டு பெண்ணு தட்டனா அப்படி கிள்ளனா ரத்தம் அப்படியே விட்ட பொண்ணு நீ போனா ஆனால் அங்க என்ன ஆகும் டேய் அங்க இரும்பும் காந்தம் ஒட்டி மரியாதையோட இருந்தாரோ அந்த அளவுக்கு நீ ஒரு இரும்பு அது ஒரு காந்தம் இந்த இரும்பும் காந்தமும் ஒட்டிக்கிண்டா தம்பி நான் சொல்றத கேள்றாய் அப்பா என்ன சொன்னாலும் கேளாலிக்கு பையன் நம்ம உன் பேச்சு கேட்காது உனக்கு நான் முளை தண்ணி கொடுத்துருவோம் ஆமா அண்ணே அப்பா இதான் புள்ள அப்பம் பேர எடுக்கணும் அங்க போறது என்னன்னாக்கா பொம்மி குடிசைன்னு இருக்கும் ஆமா பொம்மி குடிசைக்கு எட்டம் ஒரு கால தூரத்துல வட்ட பாறை இருக்கும் அந்த வட்ட பாறை மீது உட்கார கூடாது படுக்க கூடாது இன்னும் கால காலம் வீடு வரைக்கும் இருக்கணும் அப்படியே இருக்கிறா அதுக்கு அப்புறம் இந்த கத்தி இருக்கு பாரு கத்தி ஆமா எடுத்த கத்தி ஒரையில போடாம தூக்கி பிடிச்சபடியோ இருக்கணும்
அதே மாதிரியா இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண்களுக்கு ஒரு கண்கள் ஆமா. கண்கள் சிவட்டாமல் விழித்த கண் விழித்த முடியோ பார்த்த பார்வையோடு இருக்கணும். அப்படியே இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொம்பு கொம்பு ஊதணும். 4 ஜாமம் ஒரு இரவு என்றால் 4 ஜாமம். ஜாமத்துக்கு ஜாமம் கொம்பு ஊதணும். அதனால ஓயா பேசி கேட்காத. ஓயா பேசி கேட்காத. என்னவோ நீ நடக்க போகுது கேமையா. பாவா கேமையா. என்னவோ நீ பண்ற. அப்படியே ஆதி வர கேமையா. நீ அங்க வர கேமையா. ஓயா. கேமையா. எங்க அம்மா ஒரு கேமையா. இந்த புல்ல இருக்கும்போது நீங்க போகலாமா? ஓயா காரி போகலாம்னு சொல்லிட்டு நீ அப்பா குளிர்னு போக கூடாதுன்னு போகுது. ஆமா. நீ என்ன செய்வ எப்படி செய்வ தெரியாது. இன்னைக்கு அப்பன் பேரை எடுக்கணும். உன் பேரை எடுக்காம விட மாட்டேன் இந்த ஊர்ல நீங்க. ஆமா. போறியா? போறமா. போட கண்ணு. ஏய் ஏன் நம்ம ஏத்துறவரத்தி அந்த பொம்மை காவலுக்கு நான் போக வேண்டும். அந்த பொம்மை காவலுக்கு போக வேண்டுமா? அதுவா நாக்கி விட்டு பொண்ணு. நாம இப்படி நம்ம யார் கூட இருந்தோம்? என் ஐயன் சக்கிரி ஊடு. என் மேல எல்லாம் தீலாதோ சப்பலிக்கு பிடித்தீலாதோ சப்பலிக்கு பிடித்தீலாதோ சத்தியமா இந்த வேலையே போலாம். வீடு வாங்கி வாடு வாங்கி எவரு காவாலா ஏழு காவாலா ராண்டி 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 ஓயா அதனால இப்போது நான் இப்படியா போறேன். என் மேலே எல்லாம் துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது அல்லவா? அதனால எப்படி போறேன்? பாண்டாப்பட்டிகள் வீச பூசினார். அது மட்டுமா அவரை பார்க்க போக வேண்டுமானால் இன்னும் எப்படி போறேன்? இந்த வர்ண பாவாடை இடுப்பு கட்டினாள். இதையெல்லாம் ஒரு சடையில் சொருகி கொண்டு அது அப்படி சொருகி கொண்டு நான் எப்படி போகிறேன்? காவலுக்கு போக வேண்டுமானால் இப்படியோ போக முடியாது. நான் கரத்திலே என்ன எழுந்து போறேன். பஞ்ச கல்யாணி புறவியாரின அது மட்டுமா இன்னும் எப்படி போகணும்? இந்த சாமி இறக்கும் போக வேதனில் ஆவி குளிர்ந்து சாமி வீரையன் பொம்மி இருக்கும் இடம் வந்து விட்டோம். ஐயோ தாதி தாதி இந்த ஒருவர் துணையும்
அந்த இருள் பச்சை இருள் சூழ்ந்து வருகிறது, குளிர் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது, மழை மழை வருவது போல இருக்கிறது. தாதி, இந்த மழைக்கால் இரட்டிலே அந்த மாதிவனம் இன்னும் வரவில்லை. நாங்க எப்படி இருக்கிறோம்? அந்த விளக்கில் விழுந்த பூச்சி விடிய விடிய நித்திரையே இல்ல. எனக்கு உறக்கம் வருகிறது. நான் உறங்கி கொண்டு இருக்கிற கொஞ்ச நேரம். தாதி, அந்த சின்ன நங்காவலுக்கு வராதானே அதோ வட்டப்பாறை இருக்குது. அந்த வட்டப்பாறையில இருந்து ஒரு 24 ஜாமத்துக்கு ஒரு கொம்பு ஊதுவாரு. இவரு கிட்ட வர மாட்டாரு. இங்க வந்திருக்கிறத பார்த்தா யாரோ மின்னல் ஒளி போல பிரகாசம் வீசக்கூடிய மன்மதர் ரதி போல நிற்கின்றாரே, மன்மதரை போல நிற்கின்றாரே. தாதி, என்ன மோசம் பாச்சுதோ மாற்றான். நீ யாரு?
என்று என்னை அதட்டியே கேட்கும் பெண்ணே வீர வீர சூர நானடி உன் காவலுக்கு சரியாக வந்தேன் போறடி ஐயோ தாதி இவன் சுத்தி சுத்தி வந்த